ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய தண்ணீர்ல போட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க அப்படி பயன்படுத்துறதால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை தண்ணீரில் போட்டு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்கள்லேயே இந்த மகா சிவராத்திரிக்கு அதீத சக்தி இருக்குது. நம்மளுடைய சகலவிதமான பாவங்கள் விலகுவதற்காகவும் பல தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் நாம் இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்திக்கலாம். மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிவ வழிபாடு செய்வோம். மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி, அதுதான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் நம்ம இரவு முழுக்க கண் விழித்து இறை வழிபாடு செய்யும் போது, குறிப்பா சிவபெருமானை வணங்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை நாம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் விலகி நமக்கு வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய பாவங்களால ஏதாவது காரிய தடை இருக்கு, ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அது கூடிய சீக்கிரம் நடப்பதற்கான ஒரு வழிவகைய சிவபெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட மகா சிவராத்திரி இந்த வருஷம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில தை மாத தேய்பிரை சதுர்த்தசி திதி மாலை 5:51 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம் முடிஞ்சு உங்களுக்கு மகா சிவராத்திரிக்கான அந்த சதுர்த்தசி திதி பிறந்துடும். 6 மணிக்கு மேல நீங்க கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த 4 கால பூஜைகளை கலந்துக்கலாம். ஒரு கால பூஜையும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடக்கும். எல்லா பூஜைகளையும் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் நிஷித்த கால பூஜைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த 3ஆம் கால பூஜை இருக்குல்ல, அது ரொம்ப விசேஷம். பார்வதி தேவி சிவபெருமானுக்காக இந்த ஒரு நிஷித்த கால பூஜை 3ஆம் கால பூஜையில விரதம் இருந்து அவங்க வேண்டின வரத்தை வாங்கியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணியில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கும். அதில் கலந்துக்கோங்க. வீட்டில் சிவபெருமானுக்கு பூஜை பண்றத ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலதான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சதுர்த்தசி திதியே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியோட தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் ரொம்ப விசேஷமானது. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி, அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம், அதுக்கு அடுத்ததா நாள் வரக்கூடியது திங்கட்கிழமை சோமவாரம், அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் நமக்கு இந்த மகா சிவராத்திரிக்கான தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமை இரவு கோவிலுக்கு போயிட்டு அதிகாலை வரைக்கும் பூஜைகளை பார்த்துட்டு திரும்ப திங்கட்கிழமை காலையில் நீங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பாரணை செய்து உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விருதுநாள் விசேஷம் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலை சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை தான் நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ண போறீங்க. ஒருவேளை மகா சிவராத்திரிக்காக நீங்க வழிபாடு செய்யறதுக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம். இல்ல கோவிலுக்கு போகல, நாங்க 4 கால பூஜைகளையும் இரவு முழுக்க வீட்டில இருந்து தான் கண் விழித்து பண்ண போறோம் அப்படின்னாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை தான். அந்த இலை ரொம்ப சுலபமா எல்லார் வீடு பக்கத்துலயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியதுதான் வில்வ இலை. சிவபெருமானுக்கும் வில்வ இலைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. சிவபெருமானுக்கு நம்ம வில்வ இலையில அர்ச்சனை பண்ணும்போது நம்மளோட தோஷங்கள் பாவங்கள் விலகுமாம். அதுதான் வில்வ இலைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி. அதுலயும் பிரதோஷ தினத்துல நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பிக்கும் போது சாபங்கள் பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி ஓடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு சிவகடாட்சம் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த வில்வ இலை. பொதுவாகவே வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு அவங்க வீடு பக்கத்துல வில்வ மரம் இருக்கும். அப்படி இல்லாதவங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி, அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை போனீங்கன்னா அங்க கோவில் வாசல்ல கண்டிப்பா வில்வ இலைகள் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு
அத நீங்க ஞாயித்துக்கிழமை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வீடு பக்கத்துல மரம் இருக்கு அப்படின்னாலும், இல்ல கோவில்ல எங்கேயாவது மரம் இருக்கு அப்படின்னாலும், அதுல கூட பறிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. வில்வ இலை ஒரு இலை இருந்தா கூட போதும். சாஸ்திரத்துக்கு ஒரு இலை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதா கண்ணாடி பவுல்ல தண்ணீர் பிடித்து வைக்கணும். கண்ணாடி பவுல் இல்ல, நீங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பீங்கான் பாத்திரம், பித்தளை பாத்திரம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எக்காரணத்தை கொண்டும் நீங்க பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். ஞாயிற்றுக்கிழமை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. ராகு காலமும் முடிஞ்சிடும். சரியா ஒரு 5:51 நிமிஷத்துக்கு சதுர்த்தசி திதியும் பிறந்துரும். ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமானுக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. தீபதூபம் காமிக்கிறது அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க எல்லா விஷயங்களையும் முடிச்சிட்டு, சின்னதா ஒரு பவுல்ல தண்ணீர்ல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகளை போட்டுட்டு சிவபெருமான் பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு அந்த வில்வ இலை தண்ணியில போட்டிருக்கீங்களே, அதை பார்த்து குறைந்தது 108 முறை சொல்லணும். அதிகபட்சம் எவ்வளவு முறை வேணாலும் சொல்லலாம், அது தப்பில்ல. ஒரு முறையும் சொல்லும் போதும் அந்த ஒரு முறைக்கான அந்த சிவ மந்திரம் அந்த தண்ணீரோட சேர்ந்து வில்வ இலையோட சேர்ந்து ஒரு மகிமையை ஏற்படுத்தும். குறைந்தது ஒரு 108 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்க போயிடலாம். உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் எவ்வளவு எரியுதோ அவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த தண்ணீர்ல போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வில்வ இலை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்க அன்றாட வேலையை முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு பவுல்ல தண்ணீர்ல அந்த வில்வ இலையை போட்டு வச்சிருக்கீங்களே, சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த வில்வ இலையான தண்ணீர் ஓம் நமச்சிவாயன்னு மந்திரத்தை சொல்லும் போது மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தண்ணீரா மாறிடும். அதுக்கப்புறமா அந்த பவுல கையில வச்சுக்கிட்டு வில்வ இலையை கையில எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த வில்வ இலை மூலயமா உங்க வீடு முழுக்க எல்லா இடங்களையும் தெளிச்சு விடுங்க. இந்த இடம் அந்த இடம் இல்லாம எல்லா இடங்களையும் தெளிச்சு விடணும். அப்படி பண்ணும்போது வீட்டுக்குள்ள சிவ கடாட்சம் அதிகமாகும். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சகலவிதமான பாவங்களையும் சாபங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள். சிவ வழிபாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் இந்த வில்வ இலை. அந்த வில்வ இலைய மகா சிவராத்திரி தினம் வரக்கூடிய அந்த சதுர்த்தசி திதி அப்ப தண்ணீர் பவுல்ல போட்டு சிவபெருமான் பாதத்துல பூஜையில வச்சு எடுத்ததுக்கு பிறகு அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விட்டா எல்லா விதமான கெடுதல்களும் விலகும், நல்லது மட்டுமே நடக்கும். சாதாரணமான தண்ணீர் தானே, இதை தெளித்து வர்றதால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சாதாரணமா நினைக்கலாம். இந்த தண்ணீரை தெளித்து விடுறதால எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஆனா சிவபெருமான நம்பிக்கை வைத்து அவருக்கு ரொம்ப உகந்த, அவருக்கு பிடித்த வில்வ இலையால பண்ணக்கூடிய இந்த ஒரு அர்ச்சனை, இந்த ஒரு தண்ணீரை தெளிச்சு விடுறது உங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும். கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விட்டுட்டு தண்ணீர் மீந்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல வீட்டுல சிங்க்லயோ ஊத்திடுங்க. அந்த இலையை மட்டும் கால் படாத மாதிரி தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல பூந்தொட்டியில போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். கூடுமான அளவுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணி 6:30 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது தண்ணீர்ல அந்த வில்வ இலை இருக்கணும். அப்பதான் அந்த தண்ணீர் மகிமை வாய்ந்த தண்ணீரா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.